ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம டே 2ஓட திருவிழா விலாக் தான் பார்க்க போகிறோம். டே 1ஓட விலாக் பார்க்கணுன்னா என்னோடய சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி வெனஸ்டே காலையிலே எழுந்து ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆடு சேவல் எல்லாம் நேர்ந்து விட்டுருந்தாங்க அம்மனுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே போனோம். அங்கே பூஜைக்கு பார்த்திங்கன்னா மாவிளக்கு, பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு பக்கத்துலேயே அப்படியே மாரியம்மனுக்கும் நல்லா பூஜை பண்ணிவிட்டு அப்படியே கோவிலில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியில் வந்தீங்கன்னா தெரு ஃபுல்லாக கடையாக போட்டிருந்தாங்க. சரி, நைட்டுக்கு வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, குழந்தைங்களுக்கு இது வாங்கலான்ட்டு. அப்புறம் எதிரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க அம்மனுக்கு. அதுக்கு அம்மன் மாதிரியே அலங்காரம் செஞ்சுட்டு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நான் அங்கேயே நின்றுட்டேன். அவங்களையே அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஃபுல்லாக புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிட்டு. அப்புறம் அவங்க டான்ஸ்லாம் ஆட ஆரம்பித்தாங்க. அந்த டான்ஸ்லாம் பார்த்த உடனே அப்படியே உடம்பே சிலுத்துச்சுங்க. அவங்க டான்ஸை பார்த்துட்டு யாருக்கெல்லாம் அதே ஃபீலிங் இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் வந்து பூகரகம் ஊர்வலம் வந்துச்சு. அப்போது எல்லா வீட்டில் இருந்தும் பூஜை கொடுப்பாங்க. அதுக்காக தான் நாங்களும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தீவர்த்தனை காமிச்சிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். பூகரகம் எல்லாமே ஊர் ஃபுல்லாக ஊர்வலம் வந்ததும் நைட்டு கோவில்லையே வந்து இறங்கிடுங்க. அது பார்க்கறதுக்கு தான் ஃபுல்லாக கூட்டம் கூடி இருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். பூகரகம் எல்லாம் கோவில் அடைஞ்சதும் இந்த திருவிழாவே முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா தெருக்கூத்து வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பஃபூன் என்ட்ரி இதெல்லாம் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, செம்ம காமெடியாக இருந்தது. பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். இதை பார்த்த உடனே எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சுங்க. எங்கள் அப்பா வந்து மகாபாரத கதையெல்லாம் நடக்கும்போது பக்காசூரன் வேஷம் போடுவாங்க. அப்போது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு ஊர் முழுக்க சாப்பாடு வாங்கிறதுக்காக போவோம். அப்போ எங்கள் அப்பா கூடவே நாங்கள் என் வயசு பசங்க எல்லாருமே வருவாங்க. என் அப்பா குட்டி பசங்களெல்லாம் அப்படியே கலாட்டா பண்ணிக்கிட்டே எல்லா ஊர் முழுக்க சாப்பாடு வந்து கலெக்ட் பண்ணுவோம். அப்போ அதில் வடை, அப்பளம், பயிர் உருண்டை இதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க எங்கள் அப்பா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் முழுக்க சுற்றி சாப்பாடெலாம் வாங்கிட்டு திரும்ப கோயிலுக்கு வந்துடுவோம். அதை எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த வேஷத்தை பார்த்த உடனே. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த தெருக்கூத்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த தெருக்கூத்துலாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்சியராக தாங்க பார்த்துட்ருப்போம். திருவிழா இல்லையா, அதனால கையில் வந்து மருதாணி வச்சுக்கிட்டு, அப்புறம் பொரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, டீ வாங்கி குடிச்சிட்டு இப்படி தாங்க பார்த்துட்ருப்போம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சதும் அப்படியே தூக்கம் வந்துவிடுங்க. நல்லா தூங்கிட்டு அப்புறம் எங்கள் ஆயா தாங்க விடிய காலையில் ஒரு 4 மணி போல் எழுப்புவாங்க. எழுங்கடி, வேஷம் நல்லாயிருக்கு, கதை நல்லாயிருக்கு, எழுந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. அப்புறம் தான் எழுந்து உட்காந்து பார்த்துட்ருப்போம் விடிகிற வரைக்கும். அப்புறம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இது வந்து நடன கச்சேரி. திருவிழாவுக்கு நெக்ஸ்ட் டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஃபுல்லாக கூட்டம். அப்போவும் விடலை, போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா டான்ஸ்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க பார்க்கறதுக்கு. இவங்க என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தளபதியோட பாட்டு. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.